நேத்து வந்தவன் தாலி கட்டினா இனிக்குது, காத்திருந்தவன் தாலி கட்டினா கசுகுதா உனக்கு? மாமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நேடி கை நீட்டி பேசுற. போட்டு அடிக்கிற அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா இவ சின்ன பொண்ணா? ஏண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்கிட்ட கேட்கணும்னு தோணலையா உனக்கு? அவ்வளவு பெரிய மனுஷியா நீ? மா நான் நல்லதுன்னு நினைச்சுதாம்மா பண்ண. மாமா நேத்து ஒண்ணு பேசுது, இன்னைக்கு ஒண்ணு பேசுது. எது கேட்டாலும் அக்கா பேரை மட்டும்தாம்மா சொல்லுது. அதான் அக்காவே மாமாவை பார்த்தா மாமா நிச்சயமா அக்கா பேச்ச கேட்கும்னு நினைச்சுதாம்மா நான் அக்கா கிட்ட போனேன். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் சொல்லிருப்பேன்ல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மட்டும் என்கிட்ட கேடு கேடு செய்வேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை தானா செய்யற அளவுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு உனக்கு? நிறுத்துறி. என்னடி இது? கல்யாணம் ஆக போற பொண்ணு ஆனா உன கைய ஓங்கிக்கிட்டு அவதான் சொல்றால பிரபாவுக்காக தான் போனேன்னு. அவன் பாட்டுக்கு செல்வி செல்வின்னு சுத்திக்கிட்டு இருந்தா கட்டிக்கு போற புள்ளைக்கு எப்படி இருக்கும்? இவன் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏண்டி இவளை பத்தி நான் யோசிக்காம இருப்பேனாடி? எல்லாம் தெரிஞ்சுதானே நான் என் பொண்ணை குடுக்கறேன். பிரபா திருந்திட்டாண்டி. அவன் கோவத்துல இருக்கிறான், அப்படி இப்படி பேசத்தான் செய்வான். நம்ம வீட்டு பிள்ளைய நாம தாண்டி மொல்ல திருத்தி கொண்டு வரணும். ஏன் எனக்கு செல்வியை கூட்டு வச்சு பேச தெரியாதா இல்ல உனக்கு தெரியாதா? இவ பாருடி இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. செல்வியையும் காணும் பிரபாவையும் காணும். கோவக்காரண்டி அவன். செல்விக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா நான் இவளுக்கு என்னடி பதில் சொல்றது? அவ செத்து தொலைஞ்சா கூட எனக்கு கவலை இல்ல சுமதி. பிரபாவை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. கோவத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டானா கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துல அவன் வாழ்க்கையே போயிடுமேடி. என்னடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிற? ரெண்டு பேருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தானடி. சரி வா நம்ம போய் ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்டு பார்க்கலாமா? மா நான் சாயங்காலமே ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பாஸ்கரண்ணா கிட்ட கேட்டேம்மா. மத்தியானம் மாமா அக்காவை கூட்டிக்கிட்டு ஆட்டோல எங்கேயோ வெளியில போச்சான். இன்னும் வரலையா? ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் போடி. அடியே எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் செஞ்சு தொலைச்சிருக்க? அம்மா உனக்கு இருக்கிற அக்கறைதாம்மா மாமா மேல எனக்கும் இருக்கு. மாமா என்ன கட்டிக்கணும்னு மட்டும் நான் அக்காவை போய் பார்க்கலம்மா. மாமா இப்பெல்லாம் எவ்வளவு குடிக்குது தெரியுமா? நம்ம வந்தப்போ அது எல்லா கெட்ட பழக்கத்தையும் நிறுத்திருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சுமா. உனக்கு தெரியாதுமா, அது அக்கா சொன்னா மட்டும்தான் கேக்கும். வேற யாரு சொன்னாலும் கேட்காதுமா. இதெல்லாம் தெரியாம இந்த கல்யாணத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கட்டிக்க போறவன நாம தான் சரி பண்ணணும், இன்னொருத்த விட்டு சரி பண்ண கூடாது. பெரியவங்க கேட்டிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நானா முடிவெடுக்கிறது. இவன் கஷ்டப்படுறது யாரடி? உன்னால இப்ப இந்த குடும்பமே கஷ்டப்படுறதடி. அடிவிட்டோட ஏன் சந்திர அவளை திட்டிக்கிட்டே இருக்க? என்னடி பண்ண சொல்ற? பண்ண அடி இன்னும் ஆறலடி. அதுக்குள்ள இந்த செல்வி பண்ண அவனை தேடி போயிருக்கான். பொம்பளை புள்ளடி, போலீஸ் கேள்வி கூட சொல்ல முடியாது. என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. ஐயோ ஆண்டவா, பிள்ளைங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். மா போலீஸ்லாம் தேவைப்படாதுமா. மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது நிச்சயமா வீட்டுக்கு வந்துருமா. எத்த வச்சுடி அப்படி சொல்ற? அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? தம்பி நல்லவன், அது எனக்கு தெரியும். செல்வி மேல உயிரியே வச்சிருக்காண்டி. அவன் அவளை எதுவும் பண்ண மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். ஆனா இப்ப அவன் குடிச்சிருக்காண்டி. போதையில ஏதாவது தினகடமா பண்ணிட்டான்னா என்னடி பண்றது? இது பாருடி, என் செல்விக்கோ என் தம்பிக்கு மட்டும் எதனா ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்க, உன்னை வெட்டி பொலி போட்டு பாத்துக்க. சந்திரா என்ன பேசிட்டு இருக்க? சின்ன பிள்ளைகிட்ட பேசுற வார்த்தையா அது? என் புள்ள தங்கடி. நீ சொன்ன உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட பாரு. இந்த மாதிரி புள்ள எங்கடி கிடைப்பா? நீ கண்ணை தொடச்சுக்க கையில. மாமாக்கு எதுவும் ஆகாது. அவன் இப்படி கோவக்காரனா இருக்கானே. என் பொண்ணு அவன் கூட எப்படி குடும்பம் நடத்த போறான்னு தெரியல. அவனை விட்டுட்டு போகவும் முடியல, அவன் கூட இருக்கவும் முடியல. சந்திரா அப்படி எல்லாம் சொல்லாத சந்திரா. நம்ம தம்பி நம்மள புரிஞ்சுக்கலடா, வேற யாரு புரிஞ்சுப்பா? உன்னால தாண்டி அவனுக்கு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. சின்ன புள்ளடி பயந்துட போறா.
இவன பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்து நிக்க போறான். கையில நீ நம்ம குலசாமி நினைச்சு காசு முடிஞ்சு வை. போமா, எல்லாம் நல்லதான் நடக்கும். போ, போ. நீ பயப்படாதக்கா, தம்பி வந்துருவா. இந்த பொண்ணு இப்படி லூசு மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காளே. நல்லதாக்கா நடக்கும். எனக்கு ரொம்ப நீ பயமா தைரியமா இருக்கு. இருக்கா? பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காதுடி. நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். சாந்திமா, ஐயா கொஞ்சம் வாசல் வரைக்கும் போய் செல்வி வராளான்னு பாருங்களேன். சரிங்க ஐயா. இருமா. எதுக்கு சந்தோஷ்? வாசல் வரைக்கும் வர தெரிஞ்சவளுக்கு வீட்டுக்குள்ள வர வழி தெரியாதா? இல்ல, தேவையா உனக்கு? ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். யோசிக்காம முடிவு எடுத்தா அதோட பலன் இப்படிதான். என்ன பண்ண சொல்றீங்க அங்கிள்? அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு அவ அவ்வளவு தூரம் சொல்லியும் எப்படி நான் அனுப்பாம இருக்க முடியும்? அதான். எதுக்கு அவளை அனுப்பணும்? அப்புறம் வரலையே, நீ ஏன் கவலை பண்ணணும் தான் கேட்குறேன். செல்வியோட மாமாவுக்கு அவருடைய கசினை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு. ஆனா அதுக்கு அந்த ஆளு ஒத்துக்காம பிரச்சனை பண்ணிருக்காரு. அதான் செல்வி வந்து பேசுனா எல்லாம் சரியாயிடுன்னு கட்டிக்க போற பொண்ணே கூப்பிட்டதுனால பிரச்சனை சால்வ் ஆனா நல்லது தானேன்னு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். என்ன சந்தோஷ், எதுவுமே புரியாம குழந்தையாட்டம் கேள்வி கேட்குற? அவ வீட்டாளுங்கெல்லாம் அவன் மேல எவ்வளோ கொலவெறியோடு இருக்காங்கன்னு தெரியாதா உனக்கு? அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டிராமா ஆடி அவளை கூட்டிட்டு போயிட்டு கண்டம் துண்டமா வெட்டி போட்டா என்ன பண்ணுவ நீ? அங்கிள், ஏன் இப்படி விபரீதமா பேசுறீங்க? அப்புறம் அறிவு, நாம இப்ப எது சொன்னாலும் அவனுக்கு தப்பா தான் தெரியும். நீ கொஞ்சம் சும்மாரு. அது எப்படின்னு? வா. சந்தோஷ், உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருக்க விட. இன்னும் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கல? உன் விஷயத்துல நான் பண்ணது எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக எப்பவும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அதையெல்லாம் நீ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஓகே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொன்னா நீ எல்லாத்தையும் மறந்துடணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் வீட்டை விட்டு போறப்போ யாரும் என்ன தடுக்க ட்ரை பண்ணல. ஆனா அப்படிலாம் போக கூடாதுன்னு எனக்கு புரிய வச்சு தடுத்து நிறுத்தினவ செல்வி. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நான் அத பத்தி உன்கிட்ட பேசக்கூடாதா? இல்ல, நானே குழப்பத்துல இருக்கேன். இதுல ஆளாளுக்கு தேவையில்லாம பேசி. விடு சந்தோஷ், அதான் தேவையில்லாததுன்னு நீயே சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? அதுக்கு இல்ல, போய் இவ்வளவு நேரம் ஆகிய செல்வி இன்னும் வரல. அவ போனுக்கு வேற லைன் கிடைக்கல. அவகிட்ட இருந்தாவது கால் வரும்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதான் கொஞ்சம். இது ஒரு விஷயமா? அவங்க வீட்லயே இப்பதான் ஒரு பெரிய புயலே வீசி முடிஞ்சிருக்கு. நடந்தது நடந்துருச்சு.
எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சா போதும்னு தானே பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டிருப்பாங்க. அதுக்காக போன உடனே எல்லாம் சரியாயிடுமா? கட்டிக்க இருந்த பொண்ணே இன்னொரு பொண்ணை கட்டிக்க மாமான்னு அட்வைஸ் பண்றது எவ்ளோ சங்கடமான விஷயம். அதனால அங்க சூழ்நிலைய பார்த்து பக்குவமா தானே பேசி தீர்த்துட்டு வர முடியும். இந்த நிலைமையில உனக்கு போன் பண்றத பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம அவளுக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிற? இல்ல, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அவளும் ஃபோன் பண்ணல, நான் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கல. அதான். அதுக்கு என்ன பண்றது சந்தோஷ்? 2 வாரத்துக்கு முன்னாடி கொட்டின மழையில ஒரு வாரத்துக்கு எந்த நெட்வொர்க்குமே வேலை செய்யாம நம்ம தவிச்சோமே. அப்ப போனையா நம்பி இருந்தோம்? அவ யார் வீட்டுக்கு போயிருக்கா? சொந்த வீட்டுக்கு தானே. லேட் ஆனா என்ன? ஏன் இருந்து நாளைக்கு தான் வரட்டுமே. என்ன பிரச்சனை அதால? எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆனா எப்படியோ அவங்க வீட்ல இருந்து உனக்கே கால் பண்ணாம இருக்க போறதில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணு. லைன் கடிச்சு நீயே அவளோட பேச போற, அவ்வளவுதானே. என்ன யோசிக்கிற சந்தோஷ்? நீ சொல்றது எனக்கு புரியுது மாயா. இருந்தாலும் என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. நீ நல்லதே நினை சந்தோஷ். கண்டிப்பா அது தப்பா போகாது. பொண்டாட்டிய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையோ? அப்படியே டென்ஷன்ல தவிக்கிற. அவ 6 நாள் இங்க இல்லாததுக்கே இவ்ளோ எமோஷனா? இரு, அவ மொத்தமா இங்க வராத மாதிரி பண்ற. என்ன போதை தெளிஞ்சிருச்சா? கண்ணு நல்லா தெரியுதா? நீ இப்ப எந்த இடத்துல இருக்க, என்ன மாதிரி காரியம் பண்ணிருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? குடிப்பழக்கம் உன்னை மனுஷங்கிறதே மறக்க வச்சிருச்சல்ல. ச்சே, நீ எல்லாம் மிருகமா இருக்க கூட லாயக்கில்ல. இவ்ளோ கேவலமானவனா நீ? செல்வி, அப்படி கூப்பிடாத. என் பேரை உன் வாயால சொல்லி இன்னும் என்ன அசிங்கப்படுத்தாத. அடுத்தவன் பொண்டாட்டிய அடைய நினைக்கிறவன்லாம் மனுஷனே இல்ல. உன் காதல் என்ன பெரிய காவிய காதலா? இல்ல நான் தான் உன்னை காதலிச்சு ஏமாத்திட்டேனா? நீ என் மேல வச்சிருந்தது காதல் இல்ல, கேடு கட்ட ஆசைதான்னு இப்ப காட்டிட்டல்ல. பொண்ணோட மனச நீ விலை கொடுத்து வாங்குற பொருள்னு நினைச்சியா? அடுத்தவன் பொண்டாட்டிய தூக்கிட்டு வந்துட்டு அவளை அடையணும்னு நினைக்கிறியே, அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? இந்த உலகம் உன்னை எப்படி பாக்கும்னு ஒரு துளியாவது யோசிச்சு பாத்தியா? நீ எங்க யோசிக்க போற? யோசிக்கிற ஆளா இருந்திருந்தனா இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க மாட்டியே. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா என் புருஷன் உன்னை பாக்குறதுக்கு அனுப்பியிருப்பாரு. நானும் அந்த தைரியத்துல தானே உன்னை பார்க்க வந்தேன். நான் சொல்றத கேட்டு நீ நிலைமைய புரிஞ்சுப்ப, பிரச்சனை தீந்துரும் தானே வந்தேன். ஆனா நீ எங்க எல்லார் நம்பிக்கையும் இப்படி ஒரேடியா அடிச்சு நொறுக்கிட்டியே. குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுக்க பாக்குற? என் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டி சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அந்த தாலி எடுத்துட்டு என் கழுத்துல நீ தாலி கட்டிட்டா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேனா? இல்ல நீ என்ன அசிங்கம் பண்ணிட்டா மட்டும் நான் உன்னை ஏத்துக்க போறேனா? கல்யாணம்ங்கிறது என்ன உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? இவ்ளோ பேசுறேன், ஏதாவது ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுறியா?
நீ என்ன கல்லா இல்ல மரமா? இவ்ளோ பேசியும் கொஞ்சம் கூட சொரணே இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. நீ ஏதோ போதையில இப்படி புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு நான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் இவ்ளோ கேவலமா உன்னை திட்டியும் நீ எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்போ சத்தியமா நீ இத போதையில பண்ணல, என்ன அசிங்கம் பண்ணிடணுங்கிற முடிவுல தான் என்ன கடத்திட்டு வந்திருக்கல்ல? என்ன யோசிக்கிற? நீ பண்ண கேவலத்தை நியாயப்படுத்துறதுக்கு வார்த்தையை தேடுறியா? கல்யாணம் ஆன பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி நடுராத்திரி வரைக்கும் காட்டுல நிக்க வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ, வண்டி எடு. ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சொன்னா நீ பதறு வேணுதாமா? இப்ப மட்டும் பதறாம பல்ல இழிச்சுக்கிட்டா நிக்கிறேன். ஐயோ, நீ வரும்போதே நினைச்சேன்டி ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். பொண்ணு ஓடி போனாலே அப்படியே போய் தொலை வேண்டியதானே. இப்ப மட்டும் எதுக்கடி வந்தா? என் பையன் குடிக்கிறான், இல்ல எங்கேயோ விழுந்து கிடக்குறான், அவன் பட போயிட்டு போகுது. உங்களுக்கு என்ன? உன் பொண்ணுக்கு பொறுக்காத இதெல்லாம். பாவி, என் பையன் இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு வர ஆரம்பிச்சிருக்கான். அவன் வாழ்க்கை நாசம் பண்ணாம விட மாட்டாள் அவன் பொண்ணு. ஏன் இப்படி இருக்கா? இப்ப எதுக்கடி அழுவுற? என் பிள்ளைய நினைச்சு அழுவுறியா, இல்ல உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறியா? அம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதம்மா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் தாலி ஏதா குடுக்க வந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அப்படின்னு என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. அவன் கல்யாண வீட்டுல தொண்டுபிட்டு பொதி மாடு மாதிரி தூங்கி கிடக்குறானுங்க. ஒவ்வொருத்தரையா அனுப்பி தேட சொல்லிருப்பேன்ல. ஏ, இத பாருடி, உன் பொண்ண நானே பார்த்தா வெட்டி போட்டிருப்பேன். ஐயோ, அவன் பார்த்தா சும்மா இருப்பானா? ஐயோ, என்ன செஞ்சு தொலைச்சானோ தெரியலையே. ஏண்டி, சந்திரா எங்கடி? வேலை என்ன பாக்க போயிருக்குமா? அவ யார கட்டிட்டு போனா? என் பிள்ளைய பத்தி நீங்களே எல்லாரும் முடிவு பண்ணிப்பீங்களா? எல்லாம் உன்னாலதான். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணா இருந்திருக்கணும். எதுக்கு நீ அவளை போய் பார்த்த? யார் சொல்லி போய் பார்த்த? யாரு சொல்லி நான் போய் பார்க்கல பாட்டி, நானாதான் போனேன். பொய் சொல்லாத. அவ உன்ன வந்து பார்த்தாளா? இல்ல பாட்டி, நானேதான். ஐயோ, உனக்கு ஏண்டி இந்த தேவையில்லாத வேலை? அவ இங்க வந்த உடனே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் ஆத்தாட சொல்லணும். தாலி கீலி சாங்கியம் சம்பிரதாயம் சடங்கு எல்லாத்தையும் சின்ன பொண்ணு முன்னாடியே பேசி தொலை வேண்டியது. ஐயோ, ஏண்டி ஏண்டி எல்லாருமா சேர்ந்து என் உயிரை வாங்குறீங்க? அழகு நிறுத்து. முதல்ல பிரபாவுக்கு போன போடு. நான் போட்டேமா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, அவன் குடிச்சிட்டு ஏதாவது எடா கூடமா பண்ணிட்டான்னா மானமே போயிடுமேடி. ஐயோ, இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இவ்வளவு தடங்களா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ கவலைப்படாதம்மா, அவன் வந்துருவான். வந்துருவா. எப்படி வருவா? மணி 10 ஆச்சடி. இன்னும் அவன் ஆளையே காணும். பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. ஒத்த பிள்ளடி, ஒத்த பிள்ளை. ஐயோ, நானே அவங்கிட்ட நல்ல விதமா பேசி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருப்பேனே. ஏண்டி உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? கடவுளே, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஒண்ணு பத்தி ஒண்ணா நடக்குது. பாட்டி, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. மாமா ரொம்ப நல்லவர் பாட்டி. அது அக்காவை ஒண்ணும் பண்ணாது. மாமா சீக்கிரம் வந்துரும் பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நான்தான். என்ன வேணாலும் ஆடிங்க பாட்டி. இல்லடா ரஜதி, இல்ல, உன்னால எல்லாம் எதுவுமே இல்லடா. ஐயோ, என் தங்கமே, என் தங்கம், உன்னால எல்லாம் எதுவுமே இல்ல. நீ அழாத.